ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எங்கள் வீட்டில் இருக்கிற மீஷோ ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஒரே டைமில் வாங்கி வீடியோ போடுறதுக்காக நான் குமிச்சு வச்சது கிடையாது. இது எல்லாமே நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராடக்ட். அதை பற்றின ரிவ்யூ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பிளாஸ்டிக் வீல் ரேக் வாங்கி 2 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஆக போகுது. ரொம்பவே சூப்பராக உழைக்குது. எவ்வளோ வெயிட் வச்சாலும் தாங்குது. நிறைய திங்ஸ் நான் இதில் வச்சுருக்கேன். நிறைய ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. இதுலேயே 4-5 ரேக்கு 6 ரேக் அதெல்லாமே இருக்குது. நான் 4 ரேக் தான் வச்சுருக்கேன். சூப்பரான ப்ராடக்ட், ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. இந்த ட்ரே நான் பூந்தமல்லி வீட்டில் இருக்கும் போதே வாங்கியாச்சு. ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்ன ஒரு மிஸ்டேக்னால், இதை நம்ம வீடு காலி பண்ணிட்டாலோ திரும்ப அந்த இடத்த விட்டு மாற்றிட்டாலோ நம்ம செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தகுந்த ஹூக் கிடைக்காது. நான் மீஷோலேயே ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஆனாலும் அந்த சைஸ் ஃபிக்ஸ் ஆகலை. இந்த ஆயில் டிஸ்பென்சரும் மீஷோவில் வாங்கினது தான். இதுவுமே ரொம்ப வருஷமாக இருக்குது. இது எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. சில்வரில் வாங்கி பார்த்துட்டேன், எனக்கு செட் ஆகலை. இதுவே எனக்கு செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாண்டே செட்டாக வாங்கியிருந்தேன்ல, அதில் ஒரு செட்டு பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இது ஒரு ஆர்கனைசர். இதுவுமே மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். என்னோடய கிச்சன்லே இந்த ஆர்கனைசர் ஸ்டாண்டுமே சரி, அந்த ஆர்கனைசர் பாக்ஸஸுமே மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இது செட் ஆஃப் 12 இருந்துச்சு. 12மே வாங்கியிருந்தேன். இந்த பாட்டில்ஸ் மட்டும் நான் மீஷோவில் வாங்கலை. பாட்டில்ஸ் மீஷோவில் ரொம்ப காஸ்ட்லி. 350 என்னமோ போட்டிருக்கு ஒரு 4 பாக்ஸே. இது டிமார்ட்டில் வாங்கினது. டிமார்ட்டில் ரொம்ப கம்மி தான் அதோடய ப்ரைஸ். ஸோ இந்த ஸ்டாண்டுமே வாங்கி 2 இயர்ஸ் ஆக போகுது. நல்லா உழைக்குது. அடுத்தது இந்த டிஷ் பாக்ஸ் ரிமோட் எல்லாமே வைக்கிற ஸ்டாண்டு. இதுவுமே பூந்தமல்லி வீட்டில் இருக்கும் போது வாங்கியிருந்தேன். அப்போ நான் டபுள் டேப் ஒட்டி செவுத்தில் ஒட்டி வச்சுருந்தேன். இந்த வீட்டில் வந்ததுக்கப்புறம் அதில் ஸ்க்ரூலாம் மாட்டி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ராடக்ட். ஸோ நல்லாவே உழைக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் இந்த சட்டை மாற்று ஸ்டாண்டில் இதில் செட் ஆஃப் 4 வந்துச்சு. இது கதவு பின்னாடி 2, சைடில் 2ன்னு சொல்லிட்டு 4 இருக்குது. இதில் என்ன மிஸ்டேக்னால், நம்ம ட்ரில்லிங் போட்டால் மட்டும்தான் இது மாட்ட முடியும். சும்மா அடித்து ஆணி அடிக்குவோம் அந்த மாதிரி முடியாது. ஸோ ரொம்ப நாளாக வாங்கி அது எங்கள் மாமா ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் 6 மந்த்தாக வச்சுருந்து இப்போ தான் ஒரு 1 மந்த்தை தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த பேக்குமே நான் மீஷோவில் வாங்கினது தான். 2-in-1 காம்போவில் வாங்கியிருந்தேன். இது ஜஸ்ட்டு சும்மா ஒரு ட்ரெஸ்ஸு, சும்மா ஒரு சின்ன திங்ஸாக வைக்கலாம். ரொம்ப வெயிட்டாலாம் வச்சோன்னா அந்த பேக் அப்படியே அறுத்துக்கிட்டு வந்துடும். பேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக ஒரு 600, 700 அந்த மாதிரி வாங்கினா தான் மீஷோவில் நல்லாயிருக்கும். இந்த ஃபைலுமே மீஷோவில் வாங்கியிருந்தேன். 6-in-1 காம்போவில் வாங்கியிருந்தேன். டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக. அப்புறம் இந்த க்ரூ பேக் வாங்கியிருக்கேன். க்ரூ பேக்கு, அப்புறம் கோகோ பீட், அப்புறம் 30 சீட்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் க்ரோ பேக் மட்டும் வந்துருச்சு. இந்த பேக் குட்டி பேக் பாப்பாது. இது ஒரு ஆர்கனைசர் பாக்ஸ் தான். இதில் 3 செட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு ஆர்கனைசர், ட்ரெஸ் ஆர்கனைசர் பேக். இந்த பேக் ரொம்ப வருஷமாக இருக்குது. ஒரு 5 இயர்ஸ் மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இது நாங்கள் நேட்டிவில் இருந்து புந்தமல்லிக்கு போயிட்டு அப்புறம் இங்கே வர வரைக்கும் இருக்குது. ஸோ 6 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பாப்பா படிக்கிறதுக்காக சும்மா சின்ன சார்ட், ஏபிசிடி, பார்ட்ஸ் ஆஃப் பாடி, டேபிள்ஸ் இது எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் லேமினேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். பசங்க கையில் கொடுத்தா கிழிச்சிடுங்க. அதனால் செவத்தில் அங்கங்கே ஒட்டி வச்சுருக்கேன். ஒரு சிலதெல்லாம் லேமினேஷன் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் புக்ஸ் எல்லாமே பாப்பாவுக்கு வாங்கி வச்சுருந்தேன். என்ன தான் நம்ம ஸ்ட்ராங்காக வாங்கினாலும் அவங்க கிழிச்சு தான் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாக்ஸு செட்டு 6 செட்டு இருக்கும். இதில் 2 இது ஒரு 1 இயர் 1.5 இயர் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது நல்லா தான் இருக்குது. 1 இயர் 1.5 வருஷம் அவ்வளோதான் யூஸ் பண்ணலாம். இது ஒரு மினி ஃபைல் மாதிரி. எனக்கு ஒன்று, சராப்பாக்கு ஒன்று காம்பினேஷனில் வாங்கினது. இந்த குட்டி குட்டி ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே வாங்கிப்போம். ஃபோட்டோஸ் கூட வச்சுப்போம். 2 பேருக்கும் தனித்தனியாக எல்லாமே பிரித்து வச்சுருக்கிறதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுவுமே வாங்கலாம். இப்படி தான் மீஷோவில் ஃபஸ்ட் டைம், இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த மாதிரி விற்கிற ஜுவல்ஸ் எடுத்தே வாங்குகிறேன். இது வரைக்குமே மேரேஜ்க்கு முன்னாடி போட்டது தான். அதுக்கப்புறம் எல்லாமே கோல்டே போட்டு பழகியாச்சு. ஃபஸ்ட் டைம் வாங்கி போடலான்னு எங்கள் குழந்தைனார் மேரேஜ்க்காக வாங்கி ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. பட் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக தோணலை. அதுக்கப்புறம் எதுவுமே வாங்கலை. ஃபஸ்ட் டைம் வாங்கினதுனால எனக்கு அதை பற்றி தெரியல. ரோப் இருக்கிறது வாங்கிட்டேன். ரோப் டக்குன்னு கட் ஆகிடுச்சு. நீங்கள் வாங்கும்போது செயின் மாதிரி இருக்கிறத வாங்கிக்கோங்க.
நான் முன்னாடிலாம் புக்ஸ் தான் ரொம்ப அதிகமாக வாங்கிட்டு இருந்தேன். மேரேஜுக்கு முன்னாடிலாம் புக்ஸ் மட்டும்தான் வாங்கலாம் ஆன்லைன்லன்னு தெரியும் எனக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் விற்பாங்கன்னே தெரியும். இந்த மாதிரி நோட்டு, இந்த நோட்டு கூட நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 3 காம்போவில் வாங்கியிருந்தேன். ஸோ முன்னாடி நான் புக்ஸ் அதிகமாக வாங்குவேன். இப்போ தான் அந்த சின்ன சின்ன திங்ஸ், அதுவும் வெளியே போகலை, ஷாப்பிங் எதுவுமே போகலைன்றதுனால ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டுருக்கேன். சில திங்ஸ்லாம் ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் ரொம்ப நல்ல குவாலிட்டியோடவே இருக்குது. அடுத்ததாக லாண்ட்ரி பேஸ்கெட் ஒன்று வாங்கியிருந்தேன். லாண்ட்ரி பேஸ்கெட் பிளாஸ்டிக்கில் வாங்கியிருந்தேன். அதுவுமே இந்த வீட்டில் வந்து புதுசில் வாங்கினது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல கோகோ பீட் வாங்கியாச்சு. இன்னும் சீட்ஸ் மட்டும் வாங்கலை. சீட்ஸ் வந்த உடனே மாடி தோட்டம் மாரி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன். இந்த பேகுமே வந்து மீஷோவில் வாங்கினது தான். கடைசியாக வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்காக ஆர்டர் பண்ணேன். பட் ரொம்பவே பெருசாக இருக்குது. லஞ்ச் பேக்குக்குள்ளே போகிறதுக்கே முடியாது, அவ்வளோ பெருசு. இந்த உட்டன் ட்ரேவும் மீஷோவில் வாங்கினது தான். ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.